இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரத்தில் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்தியன் எக்கனாமிக்ஸ் கண்டென்ட்டு. ஸோ வரிசையாக டாபிக் கவர் பண்ணிகிட்டே வரோம். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. 11th சாப்டர் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? ஸோ இது 10th 11th 12th எக்கனாமிக்ஸ்லேருந்து இருக்குதுங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா மட்டும் தான் நம்ம படிக்க முடியும் புக் எடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டாபிக். ஸோ லேண்ட் ரீஃபார்ம்ஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, லேண்ட் ரீஃபார்ம்ஸ் நில சீர்திருத்தங்கள் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். அப்போது நம்மளுடைய டாபிக்ஸில் இந்தியன் எக்கனாமிக்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதே லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஐஎன்எம்மில் பார்ப்போம். இந்திய தேசிய இயக்கம் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் பற்றி பார்ப்போம். அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே இருக்கும். ஸோ லேண்ட் ரீஃபார்ம்ஸ் தான் என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். லேண்டு ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது ஒரு நில சீர்திருத்தம் யாருக்காக அப்படின்னா, சிறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற உழவர்களுக்கு உபரி நிலத்தை மறுபங்கீடு செய்வது தான் நில சீர்திருத்தம். ஸோ லேண்ட் ரீஃபார்ம் மீன்ஸ் த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் டு ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்டு லேண்ட்லெஸ் டில்லர்ஸ். ஸோ டில்லர்ஸ் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதுவுமே இல்லாதவங்க அப்படிங்கிற சிறு விவசாயிகள், சிறிய ஃபார்மர்ஸ், அது கல்டிவேட்டர்ஸ் அப்படிங்கிற மீனிங்ஸை குறிக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லேண்டு டெனர்ஸ்னு நில உடைமை முறை அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இது ஒரு சிஸ்டம், இது ஒரு முறைங்க. எப்படின்னா, த சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் அண்டு மேனேஜ்மெண்ட். இது எப்படிப்பட்டதுங்க? நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றி கூறப்படுவது அந்த நில உடைமை முறை, லேண்ட் டென்யூர் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஹூ ஓன்ஸ் தி லேண்ட், நிலம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்க்குறாங்க. ஹூ கல்டிவேட்ஸ் த லேண்ட், நிலத்தில் யார் அறுவடை செய்து கொண்டிருக்காங்க. ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் லேண்ட் ரெவென்யூ டு தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் எப்படி திங்க் பண்ணுறாங்க பாருங்கள். ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் லேண்ட் ரெவென்யூ, நில வருவாயை அரசுக்கு செலுத்துவதற்குரிய பொறுப்பானவர் யார், அவரை போய் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு there are 3 different types of land tenure பண்ணுறாங்க. 3 different types of land tenure. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், ராயத்வாரி சிஸ்டம். இதை படிச்சுக்கணும். ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, அதுக்கப்புறம் ராயத்துவாரி முறை அப்படின்னு சொல்லி இந்த 3 முறைகள். இந்த முறை எப்போங்க? பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அவங்க ஆட்சி செய்யும் போது கொண்டு வரப்பட்டது. முதல்ல பார்க்கலாம் ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் த லேண்ட் லார்ட் டெனன்ட் சிஸ்டம். சரிங்களா? ஜமீன்தாரி முறை அல்லது நில சுவாந்தாரா முறை, நில சுவாந்தாரா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, the system was created by British East India Company when in 1793. ஸோ அதோடைய டைம்லைன் சார்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 1793 யார் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லார்ட் கார்ன்வாலிஸ். இந்த லார்ட் கார்ன்வாலிஸ் 1793 ஒரு சட்டத்தை உருவாக்குறாருங்க. என்ன சட்டம்னா, பர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். சரிங்களா? நிரந்தர சொத்துரிமை சட்டம் அப்படின்னு கொண்டு 1793 கார்ன்வாலிஸ் ஒரு முறையை கொண்டு வராரு, ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு. இந்த சிஸ்டமில் லேண்ட் லார்ட்ஸ், அதாவது லேண்ட் ஓனர்ஸ் ஆர் ஜமீன்தார்ஸ் were declared as the owners of the land and they are responsible to pay the land revenue to the government. சரிங்களா? அதாவது ஜமீன்தார்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டு, ஜமீன்தார் தான், அந்த ஜமீன்கிறதே நிலம் தான் ஹிந்தியில். அப்போ ஜமீன்தார் அப்படின்னா நிலத்துக்கு சொந்தக்காரர். நில வருவாய் அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பையும் இவர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை சுமத்துறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி.
எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. The share of the government in the total rent collected was fixed 10/11th. The balance going to the ஜமீன்தார் as a remuneration. புரியுங்களா? வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 11/10 பங்கு அரசுக்கே செலுத்தப்பட வேண்டுமா என்றும் மீத தொகை ஜமீன்தார்களுக்கு ஊதியமாக அறிவிக்கப்படுவது அப்படின்னு சொல்லி ஒரு கொடுமையை சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்துருக்கிறது ஜமீன்தாரி சிஸ்டத்தை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மஹல்வாரி சிஸ்டம் ஆர் கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங். மஹல்வாரி அமைப்பு அல்லது இனவாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை யாருடைய பீரியடில் கொண்டு வந்தாங்கன்னா வில்லியம் பென்டிக் 1893 தான் அந்த மஹல்வாரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எங்கெங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு? இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் தி சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர், பஞ்சாப், கங்கேட்டிக் வேலி. புரியுதுங்களா? எங்கெங்க? மத்திய மாகாணம், வடமேற்கு எல்லை பகுதி, சரிங்களா, பஞ்சாப், கங்கை பள்ளத்தாக்கு பகுதியிலலாம் முதல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மஹல்வாரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மஹல்வாரி சிஸ்டம் ஹேட் மெனி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் போத் ஜமீன்தாரி சிஸ்டம் அண்டு ராயத்வாரி சிஸ்டம். அது மஹல்வாரி அமைப்பு வந்து ஜமீன்தாரி அமைப்பு, ராயத்வாரி அமைப்பு இரண்டிலும் பல விதிகளை கொண்டிருக்கிறதா இந்த மஹல்வாரி சிஸ்டம். சரி, இந்த சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹல், சரிங்களா, மஹல் அப்படிங்கிற ஒரு நேம், சரிங்களா, யாரை குறிக்குதோ? வில்லேஜு, அந்த கிராம மக்கள் அல்லது இந்த பேஷன்ஸை, அந்த விவசாயிகளை குறிக்கிறது தான் அந்த மஹல். இது ஒரு மஹல் அப்படிங்கிறது வந்து அரபி சொல்லுது இல்லைங்களா? அரபி சொல். ஈச் மஹல் கம்பரைசஸ் ஒன் ஆர் மோர் வில்லேஜஸ். சரிங்களா? நிலம் மகள்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மஹாலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிறது. சரிங்களா? சரி, விவசாயிகளுக்கு யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உரிமைகளை விவசாயிகளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஜமீன்தாரி சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஜமீன் இருப்பார், அவர்கிட்ட வந்து விவசாயிகளும் கொண்டு போய் தன்னுடைய நிலத்தை வந்து ஒப்படைச்சிடணும். அவர் தான் வந்து மற்றவங்களுடைய விவசாயியுடைய நிலத்தை எல்லாத்தையும் எடுத்து ஜமீன் வந்து சொந்தம் கொண்டாடுவார். ஆனால் இங்கே மஹல்வாரி சிஸ்டரில் என்ன சொல்கிறாங்க? ஜமீன்லாம் கிடையாது, நேரடியாக விவசாயிகளே வந்து சொந்தம் கொண்டாடுங்க, நீங்களே வந்து அதாவது அந்த உரிமை எடுத்துக்கங்க, நீங்களே வந்து டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படிங்கிறதான். இப்போ இந்த வில்லேஜ் கமிட்டி வாஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் தி டேக்ஸ். ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த கிராம குழு தான் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் இந்த ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் வாஸ் மெயின்டைன் பை தி கலெக்டிவ் பாடி, யூஸ்வலி த வில்லேஜர்ஸ் விச் இஸ் சர்வ்ட் அஸ் எ யூனிட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த குழு, அந்த பாடி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த குழுவினர்கள் நில சொந்தக்காரர்களாக இருந்து அவங்களே வந்து நிர்வாகம் செஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு மஹல்வாரி சிஸ்டத்தில் கொண்டு வராங்க. தே டிஸ்ட்ரிபியூட்டட் லேண்ட் அமாங் தி பேஷன்ஸ் அண்ட் கலெக்டர் ரெவென்யூ ஃப்ரம் தி பே இட் டு தி ஸ்டேட். புரியுதுங்களா? அதாவது அந்த குழு தான் இருந்து விவசாயிகளிடமிருந்து அந்த வரியை வாங்கி அரசுக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே நம்ம படிக்கிறது எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம். இந்திய தேசிய இயக்கத்தில் இதை படிக்கலை. நீங்கள் இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்ஸ் INM இருக்கு இல்லையா? அதில் இதே மாதிரி ராயத்வாரி சிஸ்டமு, மஹல்வாரி சிஸ்டம்லாம் இருக்குதுங்க. அங்கே படிப்போம். அங்கே என்ன படிப்போம் அப்படின்னா இந்த லேண்டு, அந்த சிஸ்டம், ராயத்வாரி சிஸ்டம்லாம் வந்து யார் கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, எதனால் கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் படிக்கிறது வந்து இந்திய தேசிய இயக்கத்தில். பட் இங்கே வந்து ஜஸ்ட் எக்கனாமிக்னா வருவாய் வந்திருக்குதா, நம்மளுக்கு வந்து எக்கனாமி வந்திருக்குதா, அதை மட்டுமே இங்கே பேசிட்டு டச் பண்ணிட்டு போவோம். பார்த்தா உங்களுக்கு 2 சிஸ்டத்தில் சொல்லியிருப்போம் அதே மாதிரி. ஸோ 3வது சிஸ்டம் தான் ராயத்வாரி சிஸ்டம் ஆர் த ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம். ராயத்வாரி அமைப்பு அல்லது சொந்த சாகுபடி முறை. இது யார் கொண்டு வந்தா? தாமஸ் மான்ரோ, ஃபேமஸானவர், நல்லா வந்து ஃபேமஸானவர் தாமஸ் மான்ரோ. சரிங்களா? 1820 இந்த ராயத்வாரி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ராய்ட்ஸ் எதை குறிக்குது? கல்டிவேட்டர்ஸை குறிக்குது, அந்த விவசாயிகளை குறிக்குது. சரிங்களா? the individual rights were reorganized as the proprietors of their land and was made directly responsible to the state for the payment of land revenue. ஸோ ராயத்வாரியில்
அந்த விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய நிலங்களை உரிமையாளர்களாக இருந்து மறுசீரமைக்கப்பட்டு அந்த நில வருவாயை வந்து நேரடியாகவே நீங்கள் வந்து பே பண்ணிக்கங்க அப்படின்னு சிஸ்டத்தை கொண்டு வரதான் இந்த ராயத்துவாரி சிஸ்டம். கவர்மெண்ட் ரிசர்வ் ரைட்ஸ் டு என்ஹான்ஸ் தி அண்ட் ரீஅசஸ் தி ரெண்ட் பை லா. ஸோ சட்டத்தின் மூலமாக தன்னுடைய வாடகையை அதிகரிக்கிறதோ அல்லது மறுபதிப்பீடு செய்யவோ இல்லை உரிமை உண்டு. அதே மாதிரி ஏரியாஸ் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஏரியாஸ் பாருங்கள், மேஜர் ஏரியாஸ் பெரிய பெரிய முக்கியமான பகுதியை தான் கொண்டு வந்தாங்க. எங்கே? மதராஸ், பாம்பே, பார்ட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம், கூர்க் ப்ரொவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. இந்த பகுதியிலலாம் வந்து கூர்க் மாகாணங்கள், மதராஸ் மாகாணங்கள், பாம்பே, அதே மாதிரி அஸ்ஸாமில் சில பகுதிகள் அங்கெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்தாங்க முதல்ல இந்த ராயத்வாரி சிஸ்டம். ப்ராப்ளம் ஆஃப் எவிக்ஷன், ஹை ரேட்ஸ், மணி லெண்டர்ஸ் டேக்கிங் ஓவர் லேண்ட், இதுதான் பிரச்சனை ஆகிப்போச்சு. அது வெளியேற்றும் பிரச்சனை, அதிக கட்டணங்கள், பணம் கடன் வழங்குவோர் நிலத்தை கையகப்படுத்த ஆரம்பிச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளைச்சல்லேருந்து இல்லாமல் கட்டிக்கிட்டே இருக்கணும், விளைச்சல் பார்க்காம கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து சில நேரத்தில் மழை வந்து இல்லாமல் இருந்துச்சு வச்சுக்கலேன், அப்போ வந்து விளைச்சல் இல்லாமல் இல்லாட்டி கூட இந்த ராயத்வாரி சிஸ்டத்தில் வந்து கட்டுற மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. அதனால் ரொம்ப வந்து நிலத்தையே எல்லாரும் வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோசமாயிடுச்சு. திஸ் சிஸ்டம் வாஸ் இனிஷியலி இன்ட்ரடியூஸ் இன் தமிழ்நாடு. அது முக்கியமான மதராஸில் வந்து ஃபஸ்ட்டு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் தி சிஸ்டம் த ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் கண்ட்ரோல் தி லேண்ட் வேர் ஹெல்ப் பை டில்லர் ஹிம்செல்ஃப். சரிங்களா? டில்லர் ஹிம்செல்ஃப் அவங்களே வந்து நிலத்தை சொந்தமாக கொண்டாடும் உரிமை மற்றும் நிலத்திற்கான கட்டுப்பாடு நில உரிமையாளர்களே இருந்தது. அப்படி இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நடுவில் அந்த ஜமீன்தார், ஏதாவது ட்ரேடரு, ஏஜென்ட்டு எதுவுமே இல்லாமல் தேர் வாஸ் தி டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன்ஸ் ஓனரே நேரடியாக அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அதாவது நீங்கள் வந்து முறைப்படுத்துங்க செய்யுங்கன்னு சொல்லி நேரடியாகவே டேக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த சிஸ்டம். ஸோ 3 சிஸ்டத்தை பார்த்தோம். இப்போ ஆக்டை பார்க்க போகிறோம். த லேண்ட் அக்விசேஷன் ஆக்ட் 1894. பாருங்கள், இதில் நடந்தது எல்லாமே வந்து பிஃபோர் ஃப்ரீடம் தான். நிலம் கையகப்படுத்தல் சட்டம் 1894. The act did not provide for rehabilitation of persons displaced from their land, although by such compulsory acquisitions and their livelihood gets affected. என்ன சொல்கிறாங்க? நிலத்திலிருந்து இடம்பெயர்ந்த நபர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்படவில்லை என்றாலும் அத்தகைய கட்டாய கையகப்படுத்தலால் அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. ஸோ ஆக்சுவலி என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ட்னால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, 100% விவசாயிகள் தான் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் வந்து ஃப்ரீடம் இந்தியாவே உருவானுச்சு. அதனால தான் இந்திய தேசிய இயக்கங்கள்லாம் உருவானுச்சு. சரி, இந்த நில சீர்திருத்தத்தினால என்ன யூஸ், அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் லிமிட்டட் லேண்ட் ரிசோர்ஸ். அது ஒருத்தர் வரையறுக்கப்பட்ட நிலத்தை தான் வச்சுருக்கணும். ஒருத்தரே வந்து பாதி ஊரை வச்சுருப்பான், பாதி ஊரை வந்து அவனே வச்சுருப்பான். அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு ஒரு சீலிங் கொடுக்குறாங்க இல்லையா, வரையறுக்கப்பட்ட நிலங்களை தான் உகந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சீர்திருத்தமே கொண்டு வந்தாங்களாமா. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, டு என்ஹான்ஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்ட். டு என்ஹான்ஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் நிலத்தின் உற்பத்தி திறனை அதிகணும். சில பேர் நிலம் வச்சுருப்பாங்க, பட் எதுவுமே அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் உற்பத்தி திறனை அதிகரிக்கணும். 3வது பாயிண்ட் பாருங்கள், டு என்ஷூர் distributive justice and to create a egalitarian society by eliminated all forms of exploitations. அனைத்து விதமான சுரண்டல்கள், எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸில் சுரண்டல்கள் ஒழித்து சமத்துவ சமுதாயம் உருவாக்கு தான் இந்த ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ 4th பாயிண்ட், டு கிரியேட் தி சிஸ்டம் ஆஃப் பேசன்ட் ப்ரொப்ரேட்டர்ஷிப்ஸ். அதாவது விவசாயிகள் நிலத்தை அவங்களே வந்து சொந்தம் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து நடந்தது எல்லாமே ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். இப்போ சொல்ல போகிறது லேண்ட் ரீஃபார்ம்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரத்திற்கு பின் நில சீர்திருத்தங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிச்சாங்க. லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. நில உச்சவரம்பு சட்டம்.
லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸ், நில குத்தகை சீர்திருத்தங்கள், லேண்ட் கன்சாலிடேஷன், நில ஒருங்கிணைப்பு, கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கூட்டுறவு விவசாயம். இந்த 5 பாயிண்ட்டையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுவே ஒரு கொஸ்டினாகவே வந்துடும். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் தான் அதிகமான கொஸ்டின்ஸு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிங்க. ஃபஸ்ட்டு இந்த அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் என்ன, எதுக்காக இதை அழிச்சாங்க, ஒழிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே ஒரு ஆக்டே கொண்டு வந்தாங்க, ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட். இதில் 26,000 ஜமீன்தார்கள் இருக்காங்களே வேர் அபாலிஷ்ட் அண்டு 30 லட்சம் டெனன்ஸ் காட் ரைட், அதாவது டெனன்ஸ் காட் லேண்ட் ரைட்ஸ். சரிங்களா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு குத்தகைதாரர்களுக்கு நில உரிமை கிடச்சிச்சின்னா வச்சுங்களேன், அவ்வளோ பேருக்கு இந்த சட்டத்தின் மூலமாக பெனிஃபிட் ஆச்சு. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நிலத்தை எல்லாமே ஜமீன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் கொடுத்துருவாங்க. அவன் நம்மளுடைய நிலத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் சொந்த நிலம் மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு நம்மளை வந்து அடிமையாக்குவான். நெக்ஸ்ட் பாருங்கள், அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ் இஸ் எ ஜென்ரலி அக்ரீட் டு பி ஒன் காம்பனண்ட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தட் ஹேவ் பீன் ரிலேட்டிவ்லி சக்ஸஸ்ஃபுல். இடைத்தரகர்கள் இல்லையா, ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இன்டர்மீடியட்ஸ், அவங்க எல்லாத்தையும் ஒழிக்கிறது. அவங்களாம் ஒழிச்சிட்டு நேரடியாக பேஷண்ட்ஸே வந்து டைரெக்டாக டேக்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுறது. அதான் ஆஃப்டர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் நடந்த ரிஃபார்ம்ஸ். லேண்ட் ஓனர்ஸ் நேச்சுரலி ரெசிஸ்டட் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தீஸ் ரிஃபார்ம்ஸ் by directly using their political clout and also by using various methods of evasions and coercions. ஸோ என்ன சொல்ல வராங்க, நில உரிமையாளர்கள் இருக்காங்களா, அவங்க இந்த சீர்திருத்தங்களை நேரடியாக தங்கள் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்துவதன் மூலமும் பல்வேறு ஏய்ப்பு மற்றும் வற்புறுத்தலின் மூலமாக இயற்கையாகவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இது வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை அபாலிஷன் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனை ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, அடுத்த சட்டம் லேண்ட் சீலிங் ஆக்ட், நில உச்ச வரம்பு சட்டம். இது சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒருத்தர் வந்து எவ்வளோ வச்சுருக்கணும் உச்ச வரம்பு அப்படிங்கிற ஒரு ஆக்ட் கொண்டு வருதான். நில உச்ச வரம்பு விதித்தல், நிலமற்ற தொழிலாளர்களுக்கு உபரி நிலத்தை கொடுக்குதல், இதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இந்த சட்டம் இருந்தது. ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் என்சூரிங் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சரிங்களா, பொருளாதார ரீதியாக அவங்கள வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்போலாம் எல்லாம் வந்து முக்கியமானது. ஸோ 1960-72ல் லேண்ட் ஹோல்டர்ஸ் அஸ் யூனிட் ஆஃப் அப்ளிகேஷன், நில உச்சவரம்பை பயன்படுத்துவதற்கான அழகாக ஒரு நிலம் வச்சுருக்காரு பார்க்குறாங்கம்மா. 72ல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபேமிலி as basis of holding, குடும்ப நில உச்சவரம்பு பயன்பாட்டு அலகு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நிறையா வந்து ப்ரியாரிட்டிஸ் யாருக்கு கொடுத்தாங்க, SC/ST டியூரிங் தி ரீடிஸ்ட்ரிபியூஷன், அவங்களுக்கு தான் வந்து மறு விநியோகம் செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ இஷ்யூஸ் எக்ஸம்ஷன் ஃபார் பிளான்டேஷன்ஸ், ட்ரஸ்ட், மேஜர் சன்ஸ், பினாமி டிரான்சாக்ஷன்ஸ். என்னாச்சு அப்படின்னா, இந்த சிக்கல்கள் என்னாச்சு, தோட்டங்கள், அறக்கட்டளைகள், பெரிய மகான்கள், பினாமி வர்த்தனைகளுக்கெல்லாம் விலக்கு கொடுத்துட்டாங்களாமா. அவங்கெல்லாம் வந்து கண்டுக்காம விட்டாங்க. இது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிச்சு. சரி, இன்னொரு ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில், லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸ், நில குத்தகை சீர்திருத்தங்கள். என்ன வந்தது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் டெம்பரரி ரெனன்ட்ஸ் வித் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ரெண்ட்ஸ், எஃபிக்ஷன் ஆஃப் பெட்டி கிரவுண்ட்ஸ், பெகாரி ஃப்ரீ சர்வீசஸ், டிமாண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸ். ஸோ இதை வந்து இந்த பாயிண்ட்லாம் ஜென்ரலாகவே இங்கே கொடுத்துட்டு ஃபுல்லாக தேரிஸாக வந்துட்டுருக்கோம். இந்த தேரிஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா, ஆல் ஆர் ரைட்டு, ஆல் ஆர் ராங், இப்படி மாற்றி மாற்றி கேட்பாங்க. அதனால் ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோத்ரூ பண்ணணும். ஓகேங்களா, அதாவது வாடகை அதிகரிப்பதன் மூலம் தற்காலிக குத்தகைதாரர்களை சுரண்டுதல், சிறிய காரணங்களுக்காக வெளியேற்றுதல், பிகாரினா யார், இலவச சேவைகள், பிகாரினா ஆக்சுவலாக வந்து பெக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெக்கர்ஸ் ஆகியவை குத்தகை சீர்திருத்தங்களுக்கு அவங்களாம் கிடைச்சிதாமா. அவங்களாம் கேட்குறாங்க, என்ன எப்படி கொடுத்தாங்க பாருங்கள், த ரெகுலேஷன் ஆஃப் ரெண்ட் ஃபிக்ஸ்டு அட் 1/6 to the 1/4. வாடகை ஒழுங்குமுறை கொண்டு வந்தாங்க 1/6 முதல் 1/4 வரை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் as encourages investment in productivity,
ஆப்ரேஷன் பர்கா. ஆப்ரேஷன் பர்கா நோட் பண்ணிக்கங்க. ஸோ 14 லட்சம். பதவி காலத்தின் பாதுகாப்பு, முதலீட்டை ஊக்குவிக்கிறது, உற்பத்தி திறன், ஆப்ரேஷன் பர்கா 14 லட்சம். ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து இதோடைய பாயிண்ட்லேருந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வாடகை அதிகரிக்கிறது மூலமாக தற்காலிக குத்தகைக்காரர்களை அவங்க சுரண்டுதல் அந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு, கான்ஃபர்மெண்ட் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப், நில உரிமையை வழங்குதல். இந்த 3 பாயிண்ட்டு முக்கியமானதுங்க. எப்போ இது 3 பாயிண்ட்டு கொண்டு வராங்க பாருங்கள். வாடகை அதிகரிப்பதன் மூலமாக தற்காலிக குத்தகைக்காரர்களை சுரண்டுதல், சிறிய காரணங்களுக்காக வெளியேற்றுதல், பிக்காரி சேவையை வந்து எப்படி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் வாடகை ஒழுங்குமுறை வந்து 1/6 1/4 நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி பதவி காலத்தின் பாதுகாப்பு, முதலீட்டு ஊக்குவிச்சிருக்காங்க, உற்பத்தி திறன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக ஆப்ரேஷன் பர்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நில உரிமையை வழங்கியிருக்காங்க. இந்த நோக்கத்துக்காக செஞ்சது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பூதான் கிராம்தான், அது பூதான் கிராம்தான் மூமெண்ட், பூமி தானம் கிராம தானம் இயக்கம். இது ஒரு ஃபேமஸான இயக்கங்க. ஸோ இந்த இயக்கத்தின் மூலமாக பல நிலம் அற்றவர்களுக்கெல்லாம் நிலம் கிடச்சிருக்குது. The movements were about urging the land classes to voluntarily surrender a part of their land to the landless, giving its name பூதான் மூமெண்ட். சரிங்களா? இது 1951 உருவானது. ஸோ பூதான் இயக்கம் அப்படின்னு இயக்கம் உருவாக்கி நிலம் உடைமையாளர்கள் அவங்களே வந்து தானாக முன் வந்து நிலம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் இந்த பூதான் இயக்கம் 1951. இதுலேருந்து ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க எக்ஸாம்லனா, இந்த டைம்லைன் சார்ட்டை தான் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. ஸோ டைம்லைன் சார்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1951 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி. இந்த கிராம் தான் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பெர்சியூட் லேண்ட் ஓனர்ஸ் அண்ட் லீஸ் ஹோல்டர்ஸ் in each village to renounce their land rights, and all lands would become a property of village association of egalitarian redistribution and joint cultivation. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கிராமதான் இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கம் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள நில உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்கள் தங்கள் நில உரிமைகளை துறக்க வற்புறுத்துவோம் மற்றும் அனைத்து நிலங்களும் சமத்துவ மறுபங்கீடு மற்றும் கூட்டு சாகுபடி ஒரு கிராம சங்கத்தின் சொத்தாகவே இதை மாற்றிருக்காங்களாமா. இந்த ஒரு கிராம்தான் மூமெண்ட்ஸ்லேருந்து மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது ரீசெண்டானா ஒரு 20 இயர்ஸ்லேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 2020 இயர்ஸில் 2013 ஆக்ட் இருக்குது. சரியா? இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டு லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதான் முக்கியமானது. டிஜிட்டேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சட்டத்தின் அதிகாரத்தால் அன்றி எந்த ஒரு நபரின் சொத்தையும் பறிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இட் இஸ் தி பவர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஹேஸ் டு பி அப்டைன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஈவன் வித்தவுட் பர்சன் ஃபுல் கன்சென்ட். ஸோ தனிநபரின் முழு சம்பந்தம் இல்லாமல் கூட ஒரு தனிநபரின் சொத்தை பெறுவதற்கு அரசு அதிகாரம் உண்டு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஹெச் ரோடு, ரயில்வே, அதுக்கப்புறம் வந்து ரோடு எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இடமே இருந்தாலும் கவர்மெண்ட் கேட்டால் கொடுத்து தான் ஆகணும், எந்த கேஸும் நிற்காது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ செகண்ட் பாருங்கள், டெனன்சி ரிஃபார்ம்ஸ், குத்தகை சீர்திருத்தங்கள். ஸோ இதில் வந்து டு கேரண்டி செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் டு டெனன்ட்ஸ், குத்தகைக்காரர்களுக்கு குத்தகை காலத்தின் பாதுகாப்பை உத்தரவாதம் கொடுக்கறது தான் அந்த டெனன்சி ரிஃபார்ம்ஸ், குத்தகை சீர்திருத்தங்கள். டு சீக் தி ரிடக்ஷன்ஸ் ஆஃப் ரெண்ட்ஸ் பெய்டு பை டெனன்ட்ஸ், குத்தகைக்காரர்களுக்கு செலுத்தும் வாடகை குறைக்க கோருதல். இது மாதிரி தான் டெனன்சி ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒரு ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, லேண்ட் சீலிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், நில உச்சவரம்பு கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து எவ்வளவு தான் வச்சுருக்கணும், அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற உச்சவரம்பு கொண்டு வரதான் இந்த நோக்கம்.
நில பங்கீட்டை மேலும் சமமாக சரிங்களா சமமாக மாற்றும் வகையில் மற்றவர்களுக்கு உபரி நிலத்தை மறுபங்கீடு செய்வது தான் அந்த லேண்ட் சீலிங் டிஸ்ட்ரிபியூஷனுடைய முக்கிய நோக்கம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ் எதை சொல்லுதா அப்படின்னா, நில உடைமைகளை ஒருங்கிணைத்தல் என்பது கிராமம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கும் ஒரு விவசாயியின் பல்வேறு சிறிய நிலங்களை ஒரு சிறிய தொகுதியாக இணைப்பது தான் கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனீங்கன்னா சொல்லுவாங்க, ஏங்க இந்த கன்சாலிடேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஒருங்கிணைச்சிங்களான்னு கேட்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைத்தல் அதெல்லாம் இப்போ நடந்திருக்கு. ஒருங்கிணைச்சாதான் உங்களுக்கு பட்டா எல்லாமே வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது லேண்டு சொல்லி தனியாக பார்க்குறோம். லேண்ட் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த லேண்ட் அப்படிங்கிற இருக்குது. லேண்ட் ஃபால்ஸ் அண்டர் தி ஸ்டேட் லிஸ்ட். எங்க ஸ்டேட் லிஸ்ட். while land acquisition comes under the concurrent list, empowering the center as well as the state of legislator of the matter. நம்மளுக்கு தெரியும் அது மாநில பட்டியல், பொது பட்டியல், சரிங்களா, மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லி 3 பட்டியல் உண்டுங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு அப்படி 3 இருக்குது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நிலம் அப்படிங்கிறது மாநில பட்டியல் கீழ் இருக்குதாமா. நிலம் கையகப்படுத்துதல் அப்படிங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியலில் என்ன மீனிங்கு? ஸ்டேட்டும் சென்ட்ரலும் அவங்க வந்து இதுக்கு பொறுப்பெடுத்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த 2013 லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்ஏ ஆக்ட் இருக்குல்ல, அது எதுக்கு தெரியுமா? அக்விசிஷன்ஸ் ஆஃப் லேண்ட் ஒன்லி ஃபார் பப்ளிக் பர்பஸ் ப்ராஜெக்ட். ஸோ பிபிபி அப்படின்னு சொல்லி பப்ளிக் பர்பஸ் ப்ராஜெக்ட். பொதுநல திட்டங்களுக்கு மட்டுமே நிலத்தை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இதன் மூலமாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது, அல்லது ரயில்வே ஸ்டேஷன் வருது, ஏர்போர்ட் வருது அப்படின்னா அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்துறதுக்கு காரணம் இந்த ஆக்ட் நம்மள்ட்ட இருக்கிறனால தான், கவர்மெண்ட்டில் இருக்கிறனால தான். சொந்த பயன்பாட்டிற்காக நிலம் கையகப்படுத்துறதுக்கு ஒப்புதல் தேவையில்லை. சரிங்களா? சொந்த நிலம் இப்போ வந்து நம்மளே ஒரு லேண்டை வந்து வாங்குகிறோன்னு வச்சுங்களேன். இதை வந்து போய் ஒருத்தரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ்னா அப்ரூவ்டு வாங்க தேவையில்லை. டேரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த எனக்கு தேவைப்படுதுங்க அப்படின்னு சொல்லி. அக்கர்ஸ் லேண்ட் ஃபார் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி, சரிங்களா, ப்ராஜெக்ட் கன்சென்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 70%. பொது தனியார் கூட்டாண்மை இருக்குங்களா, அந்த திட்டங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு குறைந்தது 70% வந்து ஒப்புதல் வாங்க வேண்டும். அதே மாதிரி கவர்மெண்ட் அக்வயர்ஸ் லேண்ட் ஃபார் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஃபார் பப்ளிக் பர்பஸ் கன்சென்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 80%. ஸோ அதில் வந்து 70% ஒப்புதல்னால் இது 80% வந்து ஒப்புதல் வாங்கியிருக்கணும். என்னென்ன சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, இழப்பீடு கொடுப்பாங்க. மார்க்கெட் வேல்யூ, இப்போதைக்கு மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குது, அர்பன் லேண்டில் எப்படி இருக்குது, ரூரல் லேண்டில் எப்படி இருக்கோ தகுந்தாப்பில் கவர்மெண்ட்டுடைய இழப்பீடு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் ப்ராஹிபிஷன் அக்விசிஷன் ஆஃப் இரிகேட்டட் மல்டி கிராப்டு லேண்ட்ஸ். பாசனம் செய்யப்பட்ட பல பயிர் நிலத்தை கையகப்படுத்துவதை சட்டம் தடை செய்கிறது. அது முக்கியமானது. சரிங்களா? அதே போல் பட் நாட் ஃபார் ரோட்ஸ். பாருங்கள், அந்த இது சொல்லிவிட்டு அடுத்த நாட் ஃபார் ரோட்ஸ், இரிகேஷன், கேனல்ஸ், ரயில்வேஸ், பவர் லைன்ஸ்க்கெலாம் இது கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், சமூக பாதிப்பு மதிப்பீடு அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் வந்து ரீஹெபிலேஷன்ஸ் அண்டு ரீசெட்டில்மெண்ட் ஆர்ஆர் அப்படி சொல்லுவோம், அதையும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. இப்போது ரீசெட்டில்மெண்ட் இருக்குங்களா, ஒன் டைம் ரீசெட்டில்மெண்ட் அலௌன்ஸ் 50,000 rupees ஃபார் ஈச் அஃபெக்டட் ஃபேமிலி இந்த சட்டத்தின் கீழ் இருக்குது. மந்த்லி சப்சிஸ்டன்ஸ் அலோன்ஸ் கொடுக்குறாங்க. இன் கேஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இஃப் எ ஹவுஸ் இஸ் லாஸ்ட், த பர்சன் ஷுட் பி ப்ரொவைடட் வித் கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ். அதாவது இடம்பெயர்ந்த பிறகு வீடு ஏதாவது இழந்துட்டிங்க அப்படின்னா அந்த நபருக்கு வந்து கட்டி கொடுக்கக்கூடிய வழங்கப்படுதல் எல்லா வேலையும் இது கவர்மெண்ட் மூலமாக செய்கிறாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் வந்து ஜாப்ஸும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ரேஷன் பர்கா ஏற்கனவே படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அது தொடர்புடையது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஷேர் கிராப்பர்ஸ், பங்குதாரர்களின் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இது எக்ஸாமில் ஒரு கேட்ட கொஷின்ஸ் இது.
ஸோ இந்த கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பர்கா எதை குறிக்குது? அதாவது பங்குதாரர்களின் பாதுகாப்பையும் நில உரிமைகளின் பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா?